வெல்கம் டு டியூட்டர் எஜுகேஷன் சேனல். இந்த பதிவில் நாம் பார்க்க போகிறது 12th ஸ்டாண்டர்ட் சிபிஎஸ்சி ஃப்ளமிங்கோ புக்கில் ஃபர்ஸ்ட் சாப்டர் த லாஸ்ட் லெசன். அபவுட் தி ஆத்தர் அல்ஃபோன்சே டாடட் 1840-1897 was a French novelist and a short story writer. இந்த த லாஸ்ட் லெசன் அப்படிங்கிற அந்த பாடத்தினுடைய ஆசிரியர் யார் அப்படின்னு சொன்னால் அல்ஃபோன்சே டாடட் அப்படிங்கிறவர். இவருடைய வாழ்க்கை 1840 1897 அது வரைக்கும் வாழ்ந்திருக்கிறாரு. இவர் ஒரு பிரெஞ்சு நாவலிஸ்ட், நாவல்கள்லாம் எழுதக்கூடியவர். அதே நேரம் ஷார்ட் ஸ்டோரி, அதாவது சிறு கதைகள்லாம் எழுதக்கூடிய எழுத்தாளர். த லாஸ்ட் லெசன் இஸ் செட் இன் த டேஸ் ஆஃப் த பிராங்கோ புரூஷியன் வார். இந்த லாஸ்ட் லெசன் அப்படிங்கிற இந்த பாடத்தை அவர் எப்போ எழுதியிருக்கிறார் அப்படின்னு சொன்னால், அந்த பிராங்கோ புரூஷியன் வார் நடந்தப்ப, அதாவது 1870 1871 அந்த நாட்களில் தான் இந்த கதையை எழுதியிருக்கிறாரு. இன் விச் பிரான்ஸ் வாஸ் டிஃபீட்டட் பை புரூஷியா. இந்த வாரில் பிரான்ஸ் தோற்கடிக்கப்பட்டது புரூஷியானால. அந்த புரூஷியானுடைய படைக்கு தளபதியாக இருந்தவர், அந்த படையை வழிநடத்தி சென்றவர் பிஸ்மார்க் அப்படிங்கிறவர். புரூஷியா தென் கன்சிஸ்டட் ஆஃப் வாட் நவ் ஆர் த நேஷன்ஸ் ஆஃப் ஜெர்மனி, போலந்து அண்ட் பார்ட்ஸ் ஆஃப் ஆஸ்ட்ரியா. புரூஷியா அப்படின்னு சொல்லக்கூடியது அப்போ அழைக்கப்பட்டது. எந்தெந்த நாடுகள்லாம் அதில் உள்ளடக்கியது, கன்சிஸ்டட் அப்படின்னா எதெல்லாம் அதில் இருந்தது அப்படின்னு சொன்னால், நேஷன்ஸ் ஆஃப் ஜெர்மனி, ஜெர்மனியில் இருக்கக்கூடிய சில நாடுகள், போலந்து அண்ட் பார்ட்ஸ் ஆஃப் ஆஸ்ட்ரியா, ஆஸ்ட்ரியாவில் சில பகுதிகள், இது எல்லாமே சேர்ந்து தான் புரூஷியா அப்படின்னு அப்போ அழைக்கப்பட்டது. இன் திஸ் ஸ்டோரி த பிரெஞ்சு டிஸ்ட்ரிக்ட்ஸ் ஆஃப் அல்சாசே அண்ட் லொரைன் ஹாவ் பாஸ்ட் இன் டு புரூஷியன் ஹேண்ட்ஸ். இந்த கதையில் நம்ம என்ன பார்க்குறோம் அப்படின்னா, அந்த பிரான்ஸில் இருந்த அல்சாசே அப்படிங்கிற ஒரு டிஸ்ட்ரிக்டும் லொரைன் அப்படிங்கிற டிஸ்ட்ரிக்டும் ரெண்டும் அந்த புரூஷியன் இருக்கு இல்லையா, அவங்களுடைய கைக்கு போயிடுச்சு. அவங்க கைப்பற்றிட்டாங்க அந்த ரெண்டு டிஸ்ட்ரிக்டையும். ரீட் த ஸ்டோரி டு ஃபைண்ட் அவுட் வாட் எஃபெக்ட் திஸ் ஹேட் ஆன் லைஃப் அட் ஸ்கூல். அப்போ இந்த கதையை படிங்க. இதனால, அந்த போர்னால அந்த ரெண்டு டிஸ்ட்ரிக்டும் அந்த புரூஷியன் கைகளில் போயிடுச்சு இல்லையா, அவங்களுடைய நாட்டோட இது இணைந்ததுனால அதனுடைய எஃபெக்ட் ஸ்கூலுடைய வாழ்க்கையில் அதனுடைய எஃபெக்ட் எப்படி இருந்தது அப்படிங்கிறது தான் இந்த ஸ்டோரி. நோட்டீஸ் திஸ் expressions in the text, infer their meaning from the context. இந்த எக்ஸ்பிரஷன்ஸ் கீழே பாருங்க, கவனிங்க. இதோட மீனிங் உள்ள இருக்கக்கூடிய அந்த லெசன்ல இருக்கக்கூடியது, அதோட மீனிங் என்ன அப்படிங்கிறத தெரிஞ்சுக்குங்க அப்படிங்கிறாங்க. இன் கிரேட் ட்ரெட் ஆஃப் அப்படின்னா மிகப்பெரிய பயம், பயத்தில் இருக்கிறது, அதான் சொல்லுவாங்க. இன் யூனிசான் அப்படின்னாக்க ஒற்றுமையுடன். கவுண்டர்ட் ஆன் அப்படின்னா எண்ணப்பட்டது. எ கிரேட் பஸ்ஸில் அப்படின்னா ஆறாவாரம் அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா, ஒரே குழப்பமாக இருக்கிறது, ஆறாவாரமாக இருக்கிறது, சத்தமாக இருக்கிறது, இந்த மாதிரி. தம்ப்டு அட் த எட்ஜஸ் அப்படின்னா அந்த முனைகளில் கிழிந்து இருக்கிறது அல்லது அழுக்காகி இருக்கிறது, அதுதான் தம்ப்டு அட் த எட்ஜஸ் அப்படின்னு சொல்கிறது. ரெப்ரோச் அவர் செல்ஃப் வித்னா நம்மை நாமே நிந்தித்தல், அதாவது நம்மை நாமே துன்பத்தை உண்டாக்கிக்கிறது. I started for school very late that morning and was in great dread of scolding, especially because M. Hamel had said that he would question us on participles. நான் ஸ்கூலுக்கு கிளம்புனேன். I started for school, ஸ்கூலுக்கு நான் கிளம்புனேன். வெரி லேட் அப்படின்னா மிகவும் தாமதமாக தான் கிளம்புனேன் அன்னைக்கு காலையில். அதோட இல்லாமல் அண்ட் வாஸ் இன் கிரேட் ட்ரெட் ஆஃப் ஸ்கோல்டிங், நிச்சயமாக நான் திட்டு வாங்க போகிறேன் அப்படிங்கிற பயத்தில் தான் நான் போனேன். குறிப்பாக எஸ்பெஷலி அப்படின்னா குறிப்பாக பிகாஸ் எம் ஹேமல், அந்த எம் ஹேமல் அப்படின்னு சொல்லக்கூடிய என்னுடைய ஆசிரியர் ஹேட் செட், ஏற்கனவே சொல்லிட்டாரு, ஹீ வுட் கொஸ்டின் அஸ் ஆன் பார்ட்டிசிபிள்ஸ். அவர் என்ன சொல்லியிருந்தார் அப்படின்னா, பார்ட்டிசிபிள்ஸில் கேள்விகள் கேட்பேன் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. அண்ட் ஐ டிட் நாட் நோ த ஃபர்ஸ்ட் வேர்ட் அபவுட் தம். ஆனால் எனக்கு அதில் முதல் வார்த்தை கூட எனக்கு தெரியாது. ஃபார் அ மொமெண்ட், கொஞ்ச நேரம், ஐ தாட் ஆஃப் ரன்னிங் அவே அண்ட் ஸ்பெண்டிங் த டே அவுட் ஆஃப் டோர்ஸ். கொஞ்ச நேரம் நான் என்ன நினச்சேன் அப்படின்னாக்கா, எங்கேயாவது வெளியில் ஓடி போயிடலாம், அன்றைக்கு முழுசும், அதாவது ஒரு நாள் முழுதும் அங்கே போய் வெளியில் போய் செலவழிச்சிடலாம் ஸ்கூலுக்கு போகாமல் அப்படின்னு நான் நினச்சேன். இட் வாஸ் ஸோ வார்ம், அன்னைக்கு வார்மிங்காக இருந்தது கிளைமேட்டு. ஸோ பிரைட்டு, நல்லா பிரைட்டாகவும் இருந்தது.
த பேர்ட்ஸ் வேர் சிர்பிங் அட் த எட்ஜ் ஆஃப் த வுட்ஸ். பறவைகள்லாம் அந்த மர கிளைகளில் உட்காந்துக்கிட்டு சவுண்டு கொடுத்துக்கிட்டு இருந்ததுங்க. அண்ட் இன் த ஓப்பன் ஃபீல்டு பேக் ஆஃப் த சாமில் த ப்ரூஷியன் சோல்ஜர்ஸ் வேர் ட்ரில்லிங். அதே மாதிரி அங்கே இருக்கக்கூடிய ஓப்பன் ஃபீல்டு, அந்த திறந்த வெளி இடத்துல, அதாவது சாமிலுக்கு பின்பக்கம் அந்த சைடில் ப்ரூஷியன் சோல்ஜர்ஸ்லாம் என்ன பண்ணிட்டு இருக்காங்க, ட்ரில்லிங் பண்ணுறாங்க. அதாவது அந்த மார்ச் ஃபாஸ்ட் இது மாதிரி பண்ணுவாங்க இல்லையா, அதான் ட்ரில்லிங் அப்படின்னு சொல்லக்கூடியது. இட் வாஸ் ஆல் மச் மோர் டெம்ப்டிங் தேன் த ரூல் ஃபார் பார்ட்டிசிபிள்ஸ். இந்த பார்ட்டிசிபிள்ஸ் ரூல் இருக்கு இல்லையா, அதை தெரிஞ்சுக்கிறத விட இது எனக்கு வந்து ரொம்பவும் வந்து ஆர்வமாக இருந்துச்சு இதை பார்க்குறது. பட் ஐ ஹேட் த ஸ்ட்ரென்த் டு ரெசிஸ்ட். ஆனால் எனக்கு வந்து என்ன இருந்தது அப்படின்னா, ஒரு தைரியம் இருந்தது, பலம் இருந்தது, எதிர்க்கக்கூடிய ரெசிஸ்ட் அப்படின்னா எதிர்த்து நிற்கக்கூடிய தைரியம் இருந்தது, பலம் இருந்தது எனக்கு. அண்ட் ஹரீட் ஆஃப் டு ஸ்கூல். அதனால நான் விரைந்து வேகமாக ஸ்கூலுக்கு போனேன். வென் ஐ பாஸ்டு த டவுன் ஹால், நான் டவுன் ஹாலை பாஸ் பண்ணி போகிறப்ப தெர் வாஸ் அ க்ரௌடு இன் ஃப்ரண்ட் ஆஃப் த புல்லட்டின் போர்டு. அங்கே இருக்கக்கூடிய செய்தி பலகை இருக்கு இல்லையா, அந்த செய்தி பலகையில் ஒரே கூட்டமாக இருந்தது. ஃபார் த லாஸ்ட் 2 years, கடந்த 2 வருடங்களாக ஆல் அவர் பேட் நியூஸ் ஹேட் கம் ஃப்ரம் தேர். எங்களுடைய கெட்ட நியூஸ், அதாவது சோகமான நியூஸ்னு கூட சொல்லலாம், அந்த மாதிரி செய்திகள் எல்லாமே இங்கேருந்து தான் வந்தது, இந்த புல்லட்டின் போர்ட்லேருந்து தான் வந்தது. த லாஸ்ட் பேட்டில்ஸ், நாங்கள் இழந்த அந்த போர். த டிராப்ட் த ஆர்டர்ஸ் ஆஃப் த கமாண்டிங் ஆஃபீஸர், அந்த கமாண்டிங் ஆஃபீஸருடைய ஆணைகள். அண்ட் ஐ தாட் டு மை செல்ஃப், நான் எனக்குள்ளேயே நான் நினச்சேன், வித்தவுட் ஸ்டாப்பிங், அதாவது நான் நிற்காமல் போயிட்டே எனக்குள்ளேயே நினச்சிக்கிட்டு இருக்கேன், வாட் கேன் பி த மேட்டர் நவ், என்ன விஷயமா இருக்கும் அந்த இதில், அந்த போர்டில் என்ன எழுதியிருப்பாங்க, எதை பற்றி எழுதியிருப்பாங்க அப்படிங்கிற மாதிரி நான் திங்க் பண்ணிக்கிட்டே போனேன். தென் ஆஸ் ஐ ஹரீடு பை ஆஸ் ஃபாஸ்ட் ஆஸ் ஐ குட் கோ, நான் எவ்வளவு விரைவாக என்னால் போக முடியுமோ அவ்வளவு விரைவாக நான் போய்கிட்டு இருக்கேன். த பிளாக் ஸ்மித் வாட்சர், இந்த பிளாக் ஸ்மித் இருக்கார் இல்லையா, அவர் வாட்சர், ஹூ வாஸ் தேர், அவர் அங்கே நின்றுக்கிட்டு இருந்தார். வித் ஹிஸ் அப்ரெண்டிஸ், அந்த அப்ரெண்டிஸ்னால் அவர் ட்ரைனிங் எடுத்துக்கொள்ளக்கூடியவங்க, ஒரு தொழிலை கற்றுக்கொள்ளக்கூடியவங்க, ட்ரைனிங் எடுத்துக்கிறவங்கள தான் அப்ரெண்டிஸ்பாங்க. ரீடிங் த புல்லட்டின், அவர் இந்த செய்தியை படிச்சுக்கிட்டு இருக்காரு. கால்ட் ஆஃப்டர் மீ, என்னை கூப்பிட்டு, டோன்ட் கோ ஃபாஸ்ட், வேகமாக போகாத பப் அப்படின்னா அந்த சின்ன பிள்ளைங்களை சொல்லக்கூடியது. யூ வில் கெட் டு யுவர் ஸ்கூல் இன் பிளண்டி ஆஃப் டைம், நீ வந்து ரொம்ப சீக்கிரத்துலேயே நீ ஸ்கூலுக்கு போயிடுவ, அதனால் நீ பொறுமையாக போ அப்படிங்கிற மாதிரி சொன்னார். ஐ தாட் ஹி வாஸ் மேக்கிங் ஃபன் ஆஃப் மீ, நான் என்ன நினச்சேன், நான் அவர் என்னை வந்து வேடிக்கை பண்ணுறாரு, கேலி பண்ணுறாரு அப்படின்னு நினச்சேன். அண்ட் ரீச் தி எம் ஹேமல்ஸ் லிட்டில் கார்டன் ஆல் அவுட் ஆஃப் பிரீத், நான் கடைசியாக மூச்சிறைக்கி அங்கே போய் இந்த எம் ஹேமல்ஸோட லிட்டில் கார்டன் அங்கே போய் நான் சேர்ந்தேன். யூஸ்வலி வென் ஸ்கூல் பிகேன், பொதுவாக வந்து ஸ்கூல் தொடங்கும் பொழுது தெர் வாஸ் அ கிரேட் பஸ்ஸில், அங்கே ஒரே ஆரவாரமாக இருக்கும், சவுண்டு கேட்கும், கூச்சலும் குழப்பமுமா இருக்கும். விச் குட் பி ஹியர்ட் அவுட் இன் த ஸ்ட்ரீட், அந்த சவுண்டு தெரு வரைக்கும் கேட்கும், தெருவில் இருந்தே கேட்கலாம். த ஓப்பனிங் அண்ட் க்ளோசிங் ஆஃப் டெஸ்க், டெஸ்கை திறக்கிறது மூடுறது அந்த மாதிரி சவுண்டு. லெசன்ஸ் ரிப்பீட்டட் இன் யூனிசான், எல்லாரும் ஒற்றுமையாக லெசன்ஸை ரிப்பீட் பண்ணக்கூடிய சத்தம். வெரி லவுடு, ரொம்ப சத்தமாக சொல்லக்கூடியது. வித் அவர் ஹேண்ட்ஸ் ஓவர் இயர்ஸ் டு அண்டர்ஸ்டாண்ட் பெட்டர், எங்கள் காதுகளில் நல்லா, அதாவது நன்றாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறதுக்காக இந்த மாதிரி சவுண்டாகவும் சொல்லுவாங்க. அண்ட் த டீச்சர்ஸ் கிரேட் ரூலர் ராப்பிங் ஆன் த டேபிள், அதோடு மட்டும் இல்லாமல் ஆசிரியர்களுடைய அந்த ரூலர் இருக்கு இல்லையா, ஸ்கேலு, அதை இந்த ஸ்டீல் ஸ்கேலை வச்சு அந்த பெஞ்சில் தட்டுவாங்களே, டெஸ்கில் டேபிளில் தட்டுற சவுண்டு. பட் நவ் இட் வாஸ் ஆல் ஸோ ஸ்டில், ஆனால் இப்போ எதுவுமே இல்லை, சத்தமே இல்லை, அமைதியாக இருந்தது. ஐ ஹேட் கவுண்டர்ட் ஆன் த கமோஷன் டு கெட் டு மை டெஸ்க் வித்தவுட் பீயிங் சீன், நான் என்ன பண்ணேன், என்னுடைய குழப்பத்தை எண்ணிக்கிட்டே நான் உள்ளே போகிறேன், எண்ணிக்கொண்டே என் டெஸ்க்குக்கு போகிறேன். வித்தவுட் பீயிங் சீனா, யாரும் பார்க்காம போகணும் அப்படின்ட்டு போகிறேன். அப்கோர்ஸ் தட் டே எவ்ரி திங் ஹேட் டு பி ஆஸ் குவைட் ஆஸ் சண்டே மார்னிங், ஆனால் அன்னைக்கு எப்படி இருந்துச்சு அப்படின்னா எல்லாமே வந்து மிகவும் அமைதியாக இருந்துச்சு. எப்படி ஒரு சண்டே மார்னிங் ஸ்கூல் இல்லாமல் லீவில் எப்படி இருக்கும் அதே மாதிரி அமைதியாக இருந்தது. த்ரூ த விண்டோ, ஜன்னல் வழியாக நான் பார்த்தேன். ஐ சா மை கிளாஸ்மேட்ஸ், என்னுடைய கிளாஸ்மேட்ஸ், எனக்கு கூட படிக்கக்கூடிய வகுப்புல கூட படிக்கக்கூடிய மாணவர்கள்லாம் இருக்காங்களா, ஆல்ரெடி இந்த பிளேசஸ், அவங்க எல்லாருமே அவங்கவுங்க இடத்துல இருக்கிறாங்க. அண்ட் எம் ஹேமல் வாக்கிங் அப் அண்ட் டவுன் வித் ஹிஸ் டெரிபிள் அயன் ரூலர், அதே நேரத்தில் ஆசிரியர் எம் ஹேமல் இருக்கார்ல, அவர் என்ன பண்ணுறாரு, மேலே கீழே நடந்து வந்துகிட்டு இருக்காரு, அவருடைய கையில் அந்த பயங்கரமான அந்த ரூலர் இருக்கு இல்லையா, ஸ்கேலை வச்சுக்கிட்டு வர்றாரு. ஐ ஹேட் டு ஓப்பன் த டோர் அண்ட் கோ இன் பிஃபோர் எவரிபடி,
இப்போ நான் என்ன பண்ண வேண்டியிருக்குது அப்படின்னா, நான் கதவை திறந்துக்கிட்டு எல்லாருக்கும் முன்னாடி நான் போகணும் இப்போ உள்ளுக்க. யூ கேன் இமேஜின் ஹவ் ஐ பிளஷ்டு அண்ட் ஹவ் ஃப்ரைட்டன்ட் ஐ வாஸ். உங்களால் கற்பனை செஞ்சு பார்க்க முடியும். நான் எந்த அளவுக்கு ஐ பிளஷ்டு அப்படின்னா எந்த அளவுக்கு நான் வெட்கப்பட்டிருப்பேன். அதே நேரத்தில் நான் எப்படி பயந்துக்கிட்டே நான் போயிருப்பேன் அப்படிங்கிறத உங்களால் இமேஜின் பண்ண முடியும். பட் நத்திங் ஹேப்பண்ட். ஆனால் எதுவுமே நடக்கலை. எம் ஹேமல் சாமி. எம் ஹேமல் என்னை பார்த்தாரு. அண்ட் செட் வெரி கைண்ட்லி. ரொம்ப கைண்டாக கருணையோடு சொன்னார். கோ டு யுவர் பிளேஸ் குயிக்லி. உன் இடத்துக்கு வேகமாக போ அப்படின்னு சொன்னார். லிட்டில் ஃப்ரான்ஸ். என்னுடைய பேர் ஃப்ரான்ஸ், அதனால் கோ டு யுவர் பிளேஸ் குயிக்லி லிட்டில் ஃப்ரான்ஸ். லிட்டில் ஃப்ரான்ஸ் வேகமாக உன் இடத்துக்கு போ அப்படின்னு சொன்னார். வி வேர் பிகினிங் வித்தவுட் யூ. நாங்கள் வந்து ஆரம்பிச்சிட்டோம், நீ இல்லாமலே ஆரம்பிச்சிட்டோம். ஐ ஜம்ப்டு ஓவர் த பெஞ்ச் அண்ட் சாட் டவுன் அட் மை டெஸ்க்கு. நான் பெஞ்சில் ஏறி குதிச்சுட்டு டெஸ்கில் போய் உட்கார்ந்தேன். நாட் டில் தென் வென் ஐ ஹேட் காட் அ லிட்டில் ஓவர் மை ஃப்ரைட். என்னுடைய அந்த பயம் குறையிற கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சிக்கிட்டு இருக்கு. டிட் ஐ சி தட் அவர் டீச்சர் ஹேட் ஆன் ஹிஸ் பியூட்டிஃபுல் கிரீன் கோட். என்னுடைய பயம் அந்த தெளியறதுக்குள்ள நாங்கள் கவனிக்கிறேன், என்னுடைய ஆசிரியர் வந்து அழகான ஒரு கிரீன் கோட் அணிஞ்சிருக்கிறாரு. ஹிஸ் ஃப்ரில்டு ஷர்ட், அந்த ஃப்ரில்டு ஷர்ட் போட்டிருக்காரு. அந்த லிட்டில் பிளாக் சில்க் கேப், அதே நேரத்தில் ஒரு சின்ன அழகான கருப்பு கலரில் சில்க் கேப் அணிஞ்சிருக்கிறாரு. ஆல் எம்ப்ராய்டர்டு, அது எல்லாமே எம்ப்ராய்டரி பண்ணியிருக்காங்க. தட் ஹி நெவர் ஓர் எக்ஸப்ட் ஆன் இன்ஸ்பெக்ஷன் அண்ட் ப்ரைஸ் டேஸ். அது எப்போதுமே அவர் அணிய மாட்டார். இந்த ட்ரெஸ்ஸை, கேப்பு, இந்த ட்ரெஸ் எல்லாமே அது பெரும்பாலும் அவர் எப்போ அணிவார் அப்படின்னாக்கா இன்ஸ்பெக்ஷன் டயத்துலையும் ப்ரைஸ் டேஸ் அந்த மாதிரி நாட்களில் மட்டும்தான் அணிவார். பிசைட்ஸ் அது எல்லாம் அதற்கப்புறம் த ஹோல் ஸ்கூல் சீம்டு ஸோ ஸ்ட்ரேஞ்ச் அண்டு சால்மன். அந்த மொத்த ஸ்கூலும் எப்படி இருந்ததுன்னா வித்தியாசமாக இருந்தது, ஒரு புனிதமாக இருந்தது, எந்த ஒரு ஆரவாரம் இல்லாமல் அமைதியாக இருந்தது. பட் த திங் தட் சர்ப்ரைஸ்டு மீ மோஸ்ட் வாஸ் டு see ஆன் த பேக் பெஞ்சஸ் தட் வேர் ஆல்வேஸ் எம்டி. ஆனால் ஒரு விஷயம் என்னை வந்து மிகவும் ஆச்சரியப்படுத்தினது, மிகவும் ஆச்சரியப்படுத்திய விஷயம் என்ன அப்படின்னா, இந்த பின்னாடி பெஞ்சஸ் எப்போதுமே வந்து ஆல்வேஸ் எம்டியாக தான் இருக்கும், யாரும் இருக்க மாட்டாங்க. த வில்லேஜ் பீப்புள் சிட்டிங் குவைட்லி லைக் அவர் செல்ஸ். ஆனால் இப்போ அங்கே வந்து அந்த வில்லேஜ் பீப்புள் பின்னாடி உட்காந்துருந்தாங்க. குவைட்லி லைக் அவர் செல்ஸ்னால் எங்களை மாதிரி நாங்கள் எப்படி அமைதியாக உட்காந்துருப்போமோ அதே மாதிரி அவங்க உட்காந்துருந்தாங்க. ஓல்டு ஹாசர் வித் ஹிஸ் 3 கார்னர்டு ஹேட். அங்கே ஹாசர், வயதான ஹாசர் அவருடைய நேமு. அவர் வந்து அவர் 3 கார்னர்டு ஹேட். ஹேட் அப்படின்னா தொப்பி, 3 முனை உள்ள அந்த தொப்பி, அது ஒரு மாடல், அதை அணிஞ்சிருக்கிறாரு. இந்த ஃபார்மர் மேயர் இருக்காரு, முன்னாள் மேயர் அங்கே இருக்காங்க. இந்த ஃபார்மர் போஸ்ட் மாஸ்டர், முன்னாள் போஸ்ட் மாஸ்டர் இருக்காரு. அண்ட் செவரல் அதர்ஸ் பிசைட்ஸ். இன்னும் அந்த பக்கம் இன்னும் நிறைய பேர் இருக்காங்க. எவரிபடி லுக்டு சேட். எல்லாருமே பார்க்கறதுக்கு எப்படி இருந்தாங்க அப்படின்னா கவலையாக இருந்தாங்க. அண்ட் ஹாசர் ஹேட் பிராட் அண்ட் ஓல்டு பிரைமர். ஹாசர் ஒரு பழைய பிரைமர் கொண்டு வந்திருந்தார். பிரைமர் அப்படின்னா பெயிண்டிங் செய்யப்பட்ட ஒரு பேப்பர், அது மாதிரி ஒரு இதை கொண்டு வந்திருந்தாரு. தம்புடு அட் த எட்ஜஸ். அந்த எட்ஜஸில் முனைகளில் பார்த்தா அழுக்காகவும் கிழிஞ்சும் இருந்தது. அண்ட் ஹி ஹெல்ட் இட் ஓப்பன் ஆன் ஹிஸ் நீஸ். அவர் கை முட்டியை வச்சு அதை ஓப்பன் பண்ணி கையை வச்சிருந்தார் அது மேலே. வித் இஸ் கிரேட் ஸ்பெக்டக்கிள்ஸ் லையிங் அக்ராஸ் த பேஜஸ். அவர் அணிஞ்சிருந்த அந்த பெரிய கண்ணாடி மூலமாக அந்த பேஜஸை உற்று நோக்கிட்டு இருக்காரு. ஒயில் ஐ வாஸ் ஒண்டரிங் அபவுட் இட் ஆல். இது எல்லாத்தையும் பற்றி நான் ஆச்சரியப்பட்டுக்கிட்டு இருக்க நேரம் எம் ஹேமல் மவுண்டட் ஹிஸ் சேர். ஹேமல் அவர் சேர்லேருந்து எந்திரிக்கிறாரு. அண்ட் இன் த சேம் கிரேவ் அண்ட் ஜென்டில் டோன் விச் ஹி ஹேட் யூஸ் டு மீ. அவர் எப்போதும் வந்து சொல்லக்கூடிய அந்த ஜென்டில் டோனில் சொல்லுவார். ஆனால் ஃபேஸ் வந்து கிரேவ், அதாவது முகம் கடுமையாக இருக்கும். இப்போ அவர் சொல்கிறாரு, அதாவது எப்பவும் சொல்கிறது, மை சில்ட்ரன், திஸ் இஸ் அ லாஸ்ட் லெசன். இப்போ என்ன சொல்கிறாரு அப்படின்னா, என்னுடைய குழந்தைகளே, இதுதான் என்னுடைய கடைசி பாடம். ஐ ஷல் கிவ் யூ. உங்களுக்கு நான் இப்போ கொடுக்க போகிறேன், இதுதான் என்னுடைய கடைசி லெசன். இந்த ஆர்டர் ஹேஸ் கம் ஃப்ரம் பெர்லின் டு டீச் ஒன்லி ஜெர்மன் இன் த ஸ்கூல்ஸ் ஆஃப் அல்சாசே அண்ட் லொரைன். அதாவது பெர்லின்லேருந்து ஆணை வந்திருக்குது, ஜெர்மன் லாங்குவேஜ் மட்டும்தான் நம்ம இந்த ஸ்கூல்ஸ் ஆஃப் அல்சாசே அண்ட் லொரைன், அதாவது இந்த 2 டிஸ்ட்ரிக்ட் இருக்கு இல்லையா, இந்த 2 டிஸ்ட்ரிக்ட்லையும் ஜெர்மன் லாங்குவேஜ் தான் இனிமேல் கற்றுக் கொடுக்கணும் அப்படின்னு ஆர்டர் வந்திருக்குது. த நியூ மாஸ்டர் கம்ஸ் டுமாரோ. அதனால நியூ மாஸ்டர் வந்து புதிய ஆசிரியர் நாளைக்கு வர்றாரு. திஸ் இஸ் யுவர் லாஸ்ட் ஃப்ரெஞ்சு லெசன். இதுதான் உங்களுடைய கடைசி ஃப்ரெஞ்சு லெசன். ஐ வாண்ட் யூ டு பி வெரி அட்டன்டிவ். நான் என்ன விரும்புகிறேன் அப்படின்னா நீங்கள் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். அட்டன்டிவ்னா கவனமாக இருக்கிறது, மிகவும் கவனமாக இருக்கணும்.
வாட் அ தண்டர் கிளாப் தீஸ் வேர்ட்ஸ் வேர் டு மீ. எனக்கு இது வந்து இடி மாதிரி எனக்கு வந்து தண்டர் கிளாப் அப்படின்னா இடி மாதிரி இந்த வார்த்தைகள் வந்து எனக்கு இருந்தது. ஆன் த riches, that was what they had put up at the town hall. ஓ த riches. riches அப்படின்னா மோசமானவர்கள். ஓ இந்த விஷயத்தை தான் அவங்க அந்த போர்டில் எழுதி வச்சிருக்காங்க போல இருக்கு, டவுன் ஹாலில் அந்த புல்லட்டின் போர்டில் இந்த விஷயம்தான். அதாவது இனிமேல் வந்து ஜெர்மன் லாங்குவேஜ் தான் படிக்கணும், ஃப்ரெஞ்சு லாங்குவேஜ் இனிமேல் படிக்கக்கூடாது அப்படிங்கிற விஷயத்தை தான் அங்கே எழுதியிருக்கிறாங்க போல இருக்கு. ஓ த riches அப்படின்னா என்ன, ஒரு மோசமானவர்கள். த riches அப்படின்னா மோசமானவர்கள். மை லாஸ்ட் ஃப்ரெஞ்ச் லெசன், என்னுடைய கடைசி ஃப்ரெஞ்சு லெசன் பாடம். ஒய், ஏன். ஐ ஹார்ட்லி நியூ ஹவு டு ரைட், எனக்கு எப்படி எழுதுறதுனே தெரியாது. ஐ ஷுட் நெவர் லேர்ன் எனிமோர், நான் அதை இனிமேல் கற்றுக்கவே வேண்டாம். ஐ மஸ்ட் ஸ்டாப் தேர், நான் அங்கேயே நின்றுருக்கணும். தென், அப்போ அங்கேயே நான் நின்றுருந்துருக்கணும். ஓ ஹவு சாரி ஐ வாஸ் ஃபார் நாட் லேர்னிங் மை லெசன்ஸ், நான் எவ்வளோ நான் வருந்துறேன், இது வரைக்கும் நான் அந்த லெசன்ஸை படிக்காமல் இருந்திருக்கிறேனே, அதுக்காக நான் வருந்துறேன். ஃபார் சீக்கிங் பேர்ட்ஸ் எக்ஸ், அதாவது பேர்ட்ஸுடைய எக்ஸை பார்க்கறதுக்காகவும், ஆர் கோயிங் ஸ்லைடிங் ஆன் த சார், ஸ்லைடிங் போகிறதுக்காகவும், மை புக்ஸ் தட் ஹேட் சீம்டு சச் அ நியூசன்ஸ் எ ஒயில் அகோ, இந்த புக்ஸ் எனக்கு வந்து கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி, கொஞ்ச காலத்துக்கு முன்னாடி எனக்கு வந்து ஒரு நியூசன்ஸாக தெரிஞ்சுது. ஸோ ஹெவி டு கேரி, தூக்கிட்டு போகிறதுக்கு எனக்கு வந்து கடினமாக இருந்தது. மை கிராமர் அண்ட் மை ஹிஸ்ட்ரி ஆஃப் த சயின்ஸ், என்னுடைய கிராமர், நான் படித்த கிராமர், வரலாறு, சயின்ஸுடைய வரலாறு, வேர் ஓல்டு ஃப்ரெண்ட்ஸ் நவ் தட் ஐ குட் நாட் கிவ் அப், அதெல்லாம் வந்து எனக்கு வந்து பழைய நண்பர்கள், ஆனால் இதை நான் வந்து அதை கைவிட முடியாது. அண்ட் எம் ஹேமல் டூ, அவரையும் கூட என்னால் மறக்க முடியாது, கைவிட முடியாது. த ஐடியா தட் ஹி வாஸ் கோயிங் அவே, தட் ஐ ஷுட் நெவர் சீ ஹிம் எகெயின், அவர் இப்போ இனிமேல் போகிறேன் அப்படிங்க சொல்லக்கூடிய அவர் சொன்ன அந்த ஐடியா, அதே நேரத்தில் இனிமேல் நான் அவரை பார்க்கவே முடியாது, ஐ ஷுட் நெவர் சீ ஹிம் எகெயின், மேடு மீ ஃபர்கெட் ஆல் அபவுட் ஹிஸ் ரூலர் அண்டு ஹவு கிராங்கி ஹி வாஸ். இந்த விஷயங்கள் எல்லாமே அவருடைய ரூலர், அவர் கையில் வச்சிருக்கிற ஸ்கேலு என்னை மறக்க வச்சிருச்சு. அதே நேரத்தில் அவர் எவ்வளவு கொடுமையாக இருந்திருந்தார் அப்படிங்கிறதும் நான் மறந்துட்டேன். புவர் மேன், மிகவும் பாவம். இட் வாஸ் ஆன் ஆனர் ஆஃப் திஸ் லாஸ்ட் லெசன் தட் ஹி ஹேட் புட் ஆன் ஹிஸ் ஃபைன் சண்டே க்ளோத்ஸ், அந்த கடைசி லெசன் அப்படிங்கிறதுனால தான், இன்னைக்கு இதோட கடைசி லெசன் அப்படிங்கிறதுனால தான் அவர் வந்து இந்த மாதிரி அருமையான வந்து சண்டே க்ளோத்ஸ் அவர் அணிஞ்சிட்டு வந்திருக்கிறாரு. அண்ட் நவ் ஐ அண்டர்ஸ்டுட், நான் இப்போ புரிஞ்சுக்கிட்டேன். ஒய் த ஓல்டு மேன் ஆஃப் த வில்லேஜ் வேர் சிட்டிங் தேர் இன் த பேக் ஆஃப் த ரூம், ஏன் வந்து இந்த ஓல்டு மேன்லாம் வில்லேஜ்லேருந்து வந்து இப்போ இந்த எங்கள் ஸ்கூலில் கிளாஸ் ரூமில் பேக்கு பெஞ்சஸில் உட்காந்துருக்காங்க அப்படிங்கிறத நான் புரிஞ்சுக்கிட்டேன். இட் வாஸ் பிகாஸ் தே வேர் சாரி டூ தட் தே ஹேட் நாட் கான் டு ஸ்கூல் மோர், ஏன் அப்படின்னாக்கா அவங்க இது வரைக்கும் ஸ்கூல் பக்கமே போனதில்லை அவங்கெல்லாம். இட் வாஸ் தேர் வே ஆஃப் தேங்கிங் அவர் மாஸ்டர் ஃபார் ஹிஸ் 40 இயர்ஸ் ஆஃப் ஃபெய்த்ஃபுல் சர்வீஸ். அவங்க இது வந்திருக்கிறதுனுடைய நோக்கம் என்ன அப்படின்னா, இது கிட்டத்தட்ட 30 வருஷமாக இந்த ஆசிரியர் எம் ஹேமல் வந்து இங்கே பாடங்கள் நடத்தி இருக்கிறாரு, அவருக்கு நன்றி சொல்கிறதுக்காக தான் அவங்க வந்திருக்கிறாங்க. அண்ட் ஆஃப் ஷோவிங் தேர் ரெஸ்பெக்ட், அதே நேரத்தில் அவங்களுடைய மரியாதையை காமிக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான். ஃபார் த கண்ட்ரி தட் வாஸ் தேர்ஸ் நோ மோர். வைல் ஐ வாஸ் திங்கிங் ஆஃப் ஆல் திஸ், இது எல்லாத்தையும் நான் நினச்சி கொண்டிருக்கிறேன். ஐ ஹேர்டு மை நேம் கால்டு, இப்போ என்னுடைய பேர் அழைக்கப்படுது, அப்போ காதில் விழுது. இட் வாஸ் மை டேர்ன் டு ரீசைட், இப்போ என்னுடைய நேரம். ரீசைட் அப்படின்னா திரும்ப சொல்லக்கூடிய, இப்போ படித்ததை ஒப்பிக்கிறோம்ல, அதான் ரீசைட் அப்படின்னு சொல்லுது. வாட் வுட் ஐ நாட் ஹாவ் கிவன் டு பி ஏபிள் டு சே த ட்ரெட்ஃபுல் ரூல் ஃபார் த பார்ட்டிசிபிள் ஆல் த்ரூ, என்னால் இப்போ வந்து எதுவுமே சொல்ல முடியலை. அந்த ட்ரெட்ஃபுல் அப்படின்னா பயங்கரமான அந்த ரூல், அந்த பார்ட்டிசிபிள்னா இப்படி தான் இருக்கணுங்க ஒரு ரூல் இருக்கும் இல்லையா, அது வெரி லவுட் அண்ட் கிளியர் அண்ட் வித்தவுட் ஒன் மிஸ்டேக், சத்தமாக சொல்லணும், அதே நேரத்தில் கிளியராக சொல்லணும், எந்த ஒரு மிஸ்டேக் கூட இல்லாமல் சொல்லணும். பட் ஐ காட் மிக்ஸ்ட் அப் ஆன் த ஃபர்ஸ்ட் வேர்ட்ஸ் அண்ட் ஸ்டுட் தேர், ஆனால் முதல் வார்த்தையிலேயே நான் குழம்பி போய் அப்படியே நின்றுட்டேன், அங்கேயே நின்று என்னால் அதுக்கு மேலே போக முடியலை. ஹோல்டிங் ஆன் டு மை டெஸ்க், என் டெஸ்கை கை அப்படியே பிடிச்சிக்கிட்டு, மை ஹார்ட் பீட்டிங், என்னுடைய இதயம் படக் படக் படக்குன்னு அடிக்குது. அண்ட் நாட் டேரிங் டு லுக் அப், நிமிந்து பார்க்கறதுக்கு எனக்கு துணிச்சல் இல்லை. நாட் டேரிங்னா துணிச்சல் இல்லை. ஐ ஹியர்டு எம் ஹேமல் சே டு மீ, நான் இப்போ கேட்குறேன், ஹேமல் என்கிட்ட சொல்கிறாரு, ஐ ஓன்ட் ஸ்கோல்டு யூ, நான் உன்னை திட்ட மாட்டேன். லிட்டில் ஃப்ரான்ஸ், யூ மஸ்ட் ஃபீல் பேட் இனஃப், நீ வந்து மிகவும் பேடு, அதாவது நீ வந்து நீ உணரணும்.
See how it is every day. பாரு, ஒவ்வொரு நாளும் we have said to ourselves, நமக்குள்ளேயே நம்ம சொல்லியிருக்கிறோம், பா ஐ ஹாவ் plenty ஆஃப் டைம், எனக்கு நிறையா டைம் இருக்கு, ஐ வில் லேர்ன் இட் டுமாரோ, நான் நாளைக்கு இதை படிச்சுக்குவேன். அண்ட் நவ் யூ சி வேர் வி ஹாவ் கம் அவுட். ஆனால் இப்போ பாரு, நம்ம இப்போ எங்கே வந்து நிற்கிறோம்னு பாரு. தட் இஸ் ட்ரபுள் வித் அல்சாசே. அதுதான் அல்சாசே தான் இப்போ நமக்கு வந்து மிகப்பெரிய ட்ரபுள். ஷீ புட்ஸ் ஆஃப் லேர்னிங் டில் டுமாரோ. Now those fellows out there will have the right to say to you, how is it you pretend to be Frenchmen and yet you can neither speak nor write your own language. இப்போ அந்த ஃப்ரெஞ்சுமேனை வந்து ஒதுக்கிட்டாங்க. நீ இப்போ ஃப்ரெஞ்சுமேனு எப்படி நீ சொல்லுவ? அது உன்னால் பேசவும் முடியாது, எழுதவும் முடியாது உன்னுடைய சொந்த லாங்குவேஜை. பட் யூ ஆர் நாட் த ஒஸ்ட். ஆனால் நீ வந்து ஒஸ்ட் ஃபெல்லோ கிடையாது. புவர் லிட்டில் ஃப்ரான்ஸ், வி ஹாவ் ஆல் கிரேட் டீல் டு ரீப்ரோச் அவர் செல்ஸ் வித். நம்ம எல்லாரும் வந்து நம்மை நாமே நிந்திக்கிறோம், நம்மை நாமே துன்பப்படுத்திக்கிறோம். யுவர் பேரண்ட்ஸ் வேர் நாட் ஆனக்சியஸ் இனப் டு ஹாவ் யூ லேர்ன். உன்னுடைய பெற்றோர்கள் எல்லோருமே, உன்னுடைய பெற்றோர்கள் வந்து அவங்களுக்கு வந்து இதில் வந்து நீ படிக்கிறதுல அவங்களுக்கு அவ்வளவு ஆர்வம் இல்லை. தே ப்ரிஃபர் டு புட் யூ டு ஒர்க் ஆன் எ ஃபார்ம். அவங்க உன்னை வந்து பண்ணையில், அதாவது விவசாயத்தில் தான் உன்னை வேலைக்கு வைக்கணும், உன்னை அங்கே தான் அனுப்பணும் அப்படிங்கிற மாதிரி தான் அவங்க ப்ரிஃபர் பண்ணாங்க. ஆர் அட் த மில்ஸ், அல்லது மில்லில் வச்சு உன்னை வேலைக்கு விடலாம் அப்படிங்கிற மாதிரி. ஸோ ஆஸ் டு ஹேவ் அ லிட்டில் மோர் மணி. அப்போ உன்னை வச்சு வேலை செய்யும்பொழுது இன்னும் கொஞ்சம் மணி எக்ஸ்ட்ரா கிடைக்கும் அப்படிங்கிற நோக்கத்தில் இருந்தாங்க. அண்ட் ஆனால் நான் ஐ ஹாவ் பின் டு பிளேம் ஆல்சோ. ஐ ஹாவ் நாட் ஆஃபன் சென்ட் யூ டு வாட்டர் மை ஃப்ளவர்ஸ் இன்ஸ்டெட் ஆஃப் லேர்னிங் யுவர் லெசன்ஸ். நானும் ஐ ஹாவ் பீன் டு பிளேம் ஆல்சோ அப்படின்னா, நானும் வந்து பிளேம் அப்படின்னா குற்றம் சுமத்துறது. ஹாவ் ஐ நாட் ஆஃபன் சென்ட் யூ டு வாட்டர் மை ஃப்ளவர்ஸ். நான் உன்னை சொல்ல அனுப்பாமல் இருந்திருந்தா, ஃப்ளவர்ஸுக்கு வாட்டர் தண்ணி ஊற்றுறதுக்கு அனுப்பாமல் இருந்திருந்தா, உன்னை படிக்க விடாமல், உன்னுடைய லெசனை படிக்க விடாமல் அனுப்பாமல் இருந்திருந்தா, அண்ட் ஐ வென் வாண்டட் டு கோ ஃபிஷ்ஷிங். நான் ஃபிஷ்ஷிங் பண்ண போகும் பொழுது ஃபிஷ்ஷிங்னாக்க மீன் பிடிக்க போகும் பொழுது, டிட் ஐ நாட் ஜஸ்ட் கிவ் யூ ஹாலிடே. நான் உனக்கு வந்து ஹாலிடே கொடுக்கலையா? தென் ஃப்ரம் ஒன் திங் டு அனதர், ஒரு விஷயத்துலேருந்து இன்னொரு விஷயம். எம் ஹாமல் வென்ட் ஆன் டு டாக் ஆஃப் த ஃப்ரெஞ்சு லாங்குவேஜ். அப்படியே ஒன்று ஒன்றா அடுத்தடுத்த விஷயமா பேசிக்கிட்டே வர்றாரு ஃப்ரெஞ்சு லாங்குவேஜை பற்றி. சேயிங் தட் இட் வாஸ் த மோஸ்ட் பியூட்டிஃபுல் லாங்குவேஜ் இன் த வேர்ல்டு. சொல்கிறாரு, இதுதான் மிகவும் அழகான ஃப்ரெஞ்சு லாங்குவேஜ் தான் மோஸ்ட் பியூட்டிஃபுல் லாங்குவேஜ் இன் த வேர்ல்டு அப்படின்னு சொல்கிறாரு. த கிளியரஸ்ட், த மோஸ்ட் லாஜிக்கல், கிளியரான லாங்குவேஜ், லாஜிக்கலான லாங்குவேஜ், தட் வி மஸ்ட் காட் இட் அமங் அஸ் அண்ட் நெவர் ஃபர்கெட் இட். இதை நம்ம வந்து பாதுகாக்கணும், நமக்குள்ள பாதுகாத்துக்கணும். அதே நேரத்தில் இதை ஒரு பொழுதும் மறக்கக்கூடாது. பிகாஸ் when a people are enslaved, as long as they hold fast to their language, it is as if they had the key to their prison. மக்கள் வந்து அடிமையாக்கப்படும் பொழுது இவங்க அந்த அவங்களுடைய ஓன் லாங்குவேஜை மறக்காமல் இருக்காங்க அப்படின்னு சொன்னால், அல்லது இதுதான் அவங்களுக்கு வந்து ஒரு கீ மாதிரி, அவங்களுடைய பிரிஷனுக்கு எப்படி ஒரு கீ முக்கியமோ அது மாதிரி தான் இது அப்படிங்கிறாரு. தென் ஹி ஓப்பன் த கிராமர் அண்ட் ரீடர்ஸ் அவர் லெசன். அதுக்கப்புறம் அவர் கிராமரை திறந்தார், கிராமர் லெசன் எடுத்தார், அண்டு ரீட் அவர் லெசன், எங்களுடைய லெசனை படித்தார். ஐ வாஸ் அமேஸ்டு டு சி ஹவ் வெல் ஐ அண்டர்ஸ்டுட் இட். எனக்கே இது ஆச்சரியமாக இருந்துச்சு, அதாவது எவ்வளோ அருமையாக நம்ம வந்து இதை புரிஞ்சுக்கிட்டோம் அப்படிங்கிறது. ஆல் ஹி செட் சீம்டு ஸோ ஈஸி. அவர் சொன்னது எல்லாமே ரொம்ப ஈஸியாக இருந்தது. ஸோ ஈஸி, ஐ திங்க் ரொம்ப ஈஸியாக இருந்தது. தட் ஐ ஹேட் நெவர் லிசன் ஸோ கேர்ஃபுல்லி. இது வரைக்கும் நான் அந்த மாதிரி ஒரு பொழுதும் வந்து கவனமாக நான் கவனித்ததே இல்லை, கேட்டதே இல்லை. அண்ட் தட் ஹி ஹேட் நெவர் எக்ஸ்பிளைன்ட் எவ்ரி திங் வித் ஸோ மச் பேஷன்ஸ். அதே நேரத்தில் அவரும் வந்து இவ்வளவு பொறுமையாக, ஸோ மச் பேஷன்ஸ் அப்படின்னா இவ்வளோ பொறுமையாக ஒரு தடவை கூட அவர் நெவர் எக்ஸ்பிளைன்ட், ஒருபோதும் அவர் எக்ஸ்பிளைன் பண்ணதில்லை, விளக்கியதில்லை எல்லாவற்றையும். எவ்ரி திங் அப்படின்னா எல்லாவற்றையும். இட் சீம்ட் ஆல்மோஸ்ட் அஸ் இஃப் த புவர் மேன் வாண்டட் டு கிவ் அஸ் ஆல் ஹி நியூ பிஃபோர் கோயிங் அவே. இது எனக்கு என்ன மாதிரி தெரிஞ்சுது அப்படின்னா, அவர் போகிறதுக்கு முன்னாடி அவருக்கு தெரிஞ்ச எல்லா விஷயத்தையும் நம்மள்கிட்ட சொல்லிட்டு போகணும் அப்படின்னு நினச்சிருக்கிறாரு. அண்ட் டு புட் இட் ஆல் இன் டு அவர் ஹெட்ஸ் அட் ஒன் ஸ்ட்ரோக், ஒரே ஸ்ட்ரோக்கில் எல்லாத்தையும் நம்ம தலையில் திணிக்கணும் அப்படிங்கிற மாதிரி நினச்சிருக்கிறாரு.
ஆஃப்டர் த கிராமருக்கு அப்புறம் வி ஹேட் அ லெசன் இன் ரைட்டிங். அடுத்து எங்களுக்கு வந்து ரைட்டிங்கில் லெசன் இருந்தது. தட் டே எம் ஹேமல் ஹேட் நியூ காப்பீஸ் ஃபார் அஸ் ரிட்டன் இன் எ பியூட்டிஃபுல் ரவுண்ட் ஹேண்ட் ஃப்ரான்ஸ். அன்னைக்கு அவர் புது காப்பி, அதாவது நியூ காப்பீஸ், அவர் எழுதிட்டு வந்த நியூ காப்பி இருந்தது. அது அழகாக எழுதி வச்சிருந்தாரு. ஃப்ரான்ஸ் அல்சாசே அதில் எழுதியிருக்காங்க. தே லுக்டு லைக் லிட்டில் ஃப்ளாக்ஸ் ஃப்ளோட்டிங் எவ்ரிவேர் இன் த ஸ்கூல் ரூம். அது எங்களுக்கு பார்க்க எப்படி இருந்தது அப்படின்னா, ஒரு அழகான ஃப்ளாக்ஸ், கொடிகள் பறப்பது மாதிரி இருந்தது. ஃப்ளோட்டிங் அப்படின்னா பறந்து போகிறது, மிதந்து போகிறது. எவ்ரிவேர் இன் ஸ்கூல் ரூமில் அப்படியே எல்லா ரூம் ஃபுல்லாக அப்படியே மிதந்து போகிற மாதிரி எங்களுக்கு தோணுச்சு. பார்ப்பதற்கு அப்படி தெரிஞ்சது. ஹங் ஃப்ரம் த ராட் அட் த டாப் ஆஃப் அவர் டெஸ்க். யூ ஆட் டு ஹாவ் சீன் ஹவ் எவ்ரி ஒன் செட் டு ஒர்க் அண்ட் ஹவ் குவைட் இட் வாஸ். த ஒன்லி சவுண்ட் வாஸ் த ஸ்க்ராச்சிங் ஆஃப் த பென்ஸ் ஓவர் த பேப்பர். அந்த ரூமில் ஒரே அமைதியாக இருந்தது. ஒரே சவுண்டு, ஒரு சத்தம் மட்டும்தான் கேட்டுது. அது என்ன அப்படின்னா, அந்த பேப்பரில் அந்த பேனா எழுதக்கூடிய அந்த ஸ்க்ராச்சிங் சவுண்டு மட்டும்தான் கேட்டுச்சு, கிறுக்கிற சவுண்டு. ஒன்ஸ் சம் பீட்டில்ஸ் ஃப்ளூ இன் பட் நோபடி பெய்டு எனி அட்டென்ஷன் டு தம். ஒரு சமயம் இந்த பீட்டில் பறக்கிற சவுண்டு கேட்டுது, ஆனால் அதை யாருமே கவனிக்கலை. நாட் ஈவன் த லிட்டில் ஒன்ஸ், அந்த சின்ன பீட்டில் சவுண்டு கூட கவனிக்கலை. who worked right on tracing their fish hooks as if that was French too on the roof of the pigeons cooed very low. அந்த ரூஃபில் வந்து பிகியான்ஸ் கொடுக்கக்கூடிய சவுண்டு அதுவும் மிகவும் லோ சவுண்டாக இருந்தது. அண்ட் ஐ தாட் டு மைசெல்ஃப், நான் எனக்குள்ளே நான் நினச்சேன், வில் தே மேக் தம் சிங் இன் ஜெர்மன் ஈவன் த பிகியான்ஸ். அவங்களால அந்த பிகியான்ஸை கூட ஜெர்மன் லாங்குவேஜில் பேச வைக்க முடியுமா, அல்லது பாட வைக்க முடியுமா அப்படின்னு நான் நினச்சேன். whenever I looked up from my writing, I saw M. Hamel sitting motionless in his chair and gazing first at one thing, then at another. whenever I looked up from my writing, நான் ரைட்டிங் எழுதிக்கிட்டு இருக்கும்போது நான் மேலே பார்க்கும் பொழுதெல்லாம் எம் ஹேமல் என்ன பண்ணிட்டு இருக்காரு அப்படின்னா, அமைதியாக உட்கார்ந்துருக்கிறாரு. சிட்டிங் மோஷன்லெஸ் அப்படின்னா எந்த ஒரு சத்தமும் இல்லாமல், அசைவும் இல்லாமல் இருக்கிறாரு. இன் ஹிஸ் சேர், அவருடைய சேரில் உட்காந்துருக்கிறாரு. மோஷன்லெஸ் அப்படின்னா அசைவின்றி. அண்ட் கேஸிங் ஃபர்ஸ்ட் அட் ஒன் திங். கேஸிங் அப்படின்னா வெறிச்சு பார்க்குறது. ஒரு விஷயத்த ஒரு விஷயத்த ஒரு தடவை வெறித்து பார்க்குறாரு. அடுத்து இன்னொன்று வெறிச்சு பார்க்குறாரு. as if he wanted to fix in his mind just how everything looked in that little school room. அவர் மைண்டை வந்து ஒரு ஃபிக்ஸாக வச்சுக்கணும்னு நினைக்கிறாரு, ஒரு நிலையை வச்சுக்கணும், அந்த ஸ்கூலில் இருக்கக்கூடிய எல்லாத்தையும் எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்குற மாதிரி. ஃபேன்சி ஃபார் 40 years he had been 3 in the same place. ஃபார் த 40 years he had been there in same place. கிட்டத்தட்ட 40 வருடங்களாக அவர் அங்கே தான் இருந்திருக்கிறாரு, அந்த பிளேஸில் தான் இருந்திருக்காரு, இந்த இடத்துல தான் இருந்திருக்காரு. வித் இஸ் கார்டன் அவுட் சைட், அவருடைய கார்டன் வெளிப்பக்கம். த விண்டோ அண்ட் ஹிஸ் கிளாஸ் இன் ஃப்ரண்ட் ஆஃப் ஹிம், அவருடைய இந்த ஸ்கூல் ரூமு, வகுப்பறை, அந்த விண்டோ எல்லாமே இவருக்கு முன்னாடி இருக்குது. ஜஸ்ட் லைக் தட், அதே போல் ஒன்லி த டெஸ்க் அண்ட் பெஞ்சஸ் ஹேட் பீன் ஓன் ஸ்மூத். த வால்நட் ட்ரீஸ் இந்த கார்டன் வேர் டாலர். அது அப்படியே தான் இருக்குது. அந்த வால்நட் ட்ரீ வந்து, அந்த கார்டனில் இருக்கக்கூடிய வால்நட் ட்ரீ வந்து டாலராக இருக்குது, மிகவும் உயரமாக இருக்குது. அண்ட் த ஹாப் வைன் தட் ஹி ஹேட் பிளான்டட் ஹிம்செல். ஹாப் வைன் அப்படின்னு சொல்லக்கூடிய ட்ரீ இவர் பிளான் பண்ணியிருக்காரு, இவரே அதை விதைச்சி நட்டு வச்சுருந்துருக்கிறாரு. ட்வின்ட் அபவுட் த விண்டோஸ் டு த ரூஃப். அது அந்த விண்டோஸ்லேருந்து அப்படியே கிளை மாதிரி அதில் படர்ந்து அப்படியே ரூஃப் வரைக்கும் போயிருக்கு. ஹவ் இட் மஸ்ட் ஹாவ் புரோக்கன் ஹிஸ் ஹார்ட் டு லீவ் இட் ஆல். இது எல்லாத்தையும் அவர் விட்டுட்டு போகிறது எந்த அளவுக்கு அவர் மனசோடையும். புவர் மேன், மிகவும் பாவமானப்பட்ட மனிதர். டு ஹியர் ஹிஸ் சிஸ்டர் மூவிங் அபவுட் இன் த ரூம் அபோவ் packing their trunks for they must leave the country next day. To hear his sister moving about in the room above, packing their trunks for they must leave the country next day. அடுத்த நாள் காலையில் அந்த ட்ரங்க்ஸில் இவருடைய திங்ஸ் எல்லாம் பேக்கிங் பண்ணிவிட்டு அடுத்த நாள் காலையில் இவர் வந்து அந்த ஊரை விட்டு போகணும். பட் ஹி ஹேட் த கரேஜ் டு ஹியர் எவரி லெசன் டு த வெரி லாஸ்ட். ஆனால் அவருக்கு வந்து ஒரு முயற்சி இருந்தது. ஹேட் த கரேஜ் டு ஹியர், கேட்கறதுக்கு, எவ்ரி லெசன் ஒவ்வொரு பாடமும். கடைசியாக ஆஃப்டர் த ரைட்டிங் வி ஹேட் அ லெசன் இன் ஹிஸ்ட்ரி. உங்களுக்கு ரைட்டிங் ஒர்க் முடிஞ்சதுக்கப்புறம் நாங்கள் ஹிஸ்ட்ரி லெசனை நாங்கள் கவனித்தோம்.
எங்களுக்கு ஹிஸ்ட்ரி லெசன் கிடைச்சிது. அண்ட் தென் த பேபிஸ் சாண்டட் தேர் பா பி பா பூ பூ. அடுத்து இந்த பேபிஸ் எல்லாம் என்ன பண்ணாங்க, இந்த பாட்டு பாடினாங்க. டவுன் தேர் கீழே அட் த பேக் ஆஃப் த ரூம் ஓல்டு ஹாசர், அந்த இந்த ரூமுக்கு பின்பக்கம் ஓல்டு ஹாசர் ஹேட் புட் ஆன் ஹிஸ் ஸ்பெக்டக்கிள்ஸ், அவர் அந்த ஸ்பெக்டக்கிள்ஸில் கீழே வச்சார். அண்ட் ஹோல்டிங் ஹிஸ் ப்ரைமர் இன் போத் ஹேண்ட்ஸ், அந்த ப்ரைமரை 2 கையிலையும் வச்சுக்கிட்டு ஸ்பெல்டு த லெட்டர்ஸ் வித் தம், அதில் இருக்கக்கூடிய லெட்டர்ஸை வந்து ஸ்பெல் பண்ணுறாரு. யூ குட் see that he too was crying, உங்களால் பார்க்க முடியும் அவர் கூட வந்து அழுது கொண்டிருந்தார். he was crying, his voice trembled with emotion, அவருடைய வாய்ஸ் வந்து அப்படியே ஒரு நடுக்கத்தோட பேசுவாங்க இல்லையா, அந்த மாதிரி ட்ரம்பிள்டுனா நடுங்கிறது, வித் இமோஷனோட பேசுறாரு. அண்ட் வாய்ஸ் அப்படி வருது. இட் வாஸ் so funny to hear him that we all wanted to laugh and cry. நாங்கள் அந்த நேரம் எங்களுக்கு அது வேடிக்கையாக இருந்துச்சு கேட்குறதுக்கு, அவர்கிட்டருந்து கேட்குறது என்ன அப்படின்னா, வி ஆல் வாண்டட் டு லாஃப் அண்ட் க்ரை, நாங்கள் எல்லாருமே விரும்பினோம் சிரிக்கிறதுக்கும் அதே நேரத்தில் அழுவறதுக்கும் விரும்பினோம். ஹவு வெல் ஐ ரிமெம்பர் இட், தட் தட் லாஸ்ட் லெசன், நான் எப்படி இதை எவ்வளோ அருமையாக நான் ஞாபகம் வச்சுக்க வேண்டி இருக்குது இந்த கடைசி பாடத்தை. ஆல் அட் ஒன்ஸ், எல்லாம் ஒரே சமயம். த சர்ச் கிளாக் ஸ்ட்ரக் 12, இந்த சர்ச்சோட கிளாக் வந்து 12 மணி, அந்த ஸ்ட்ரக்குனாக்கா அது அடிக்குது, 12 மணி டைம் அடிக்குது. தென் த ஆங்கிலர்ஸ் அட் த சேம் மொமெண்ட் த ட்ரம்பட்ஸ் ஆஃப் த ப்ரூஷியன்ஸ், அதே நேரம் ப்ரூஷியன்ஸுடைய ட்ரம்பட் சவுண்டு ரிட்டர்னிங் ஃப்ரம் ட்ரில், அவங்க ட்ரில் முடிஞ்சு திரும்பி வர்றதுக்கு ட்ரம்பட் சவுண்டு கொடுப்பாங்களா, அது சவுண்டட் அண்ட் அவர் விண்டோஸ், எல்லாமே எங்கள் விண்டோஸ் வழியாக சவுண்டு கேட்குது. எம் ஹேமல் ஸ்டுட் அப், எம் ஹேமல் எந்திரிச்சு நின்னாரு. வெரி பேல் இன் ஹிஸ் சேர், ஐ நெவர் saw him look so tall, இப்போதான் நான் அவரை கவனித்தேன், இது வரைக்கும் நான் பார்த்ததே கிடையாது, இவ்வளோ உயரமாக இருக்கார் அவர். மை ஃப்ரெண்ட்ஸ் செட் ஹி, என்னுடைய நண்பர்களே அவர் சொன்னார். ஐ ஐ பட் சம்திங் சோக்டு ஹிம், ஹி குட் நாட் கோ ஆன், ஏதோ ஒன்று அவரை தடுத்துச்சு, அவரால் போக முடியலை, தென் பேச முடியலை, கண்டினியூ பண்ண முடியலை. தென் ஹி டேர்ன்டு டு த பேக் போர்ட், அவர் பிளாக் போர்டை நோக்கி திரும்பினார். டுக் எ பீஸ் ஆஃப் சாக், ஒரு பீஸ் ஆஃப் சாக்கை எடுத்தார். அண்டு பியரிங் ஆன் வித் ஆல் ஹிஸ் மைட், அதை கையில் வச்சுக்கிட்டு ஹீ ரோட் ஆஸ் லார்ஜ் ஆஸ் ஹி குட், எவ்வளோ பெருசாக எழுத முடியுமோ அவ்வளோ பெருசாக எழுதினார். வைவ் லா பிரான்ஸ், வைவ் லா பிரான்ஸ் அப்படின்னா வாழ்க பிரான்ஸ் அப்படின்னு சொல்லி எழுதினாரு. தென் ஹி ஸ்டாப்ட் அண்ட் லீன்டு ஹிஸ் ஹெட் அகெயின்ஸ்ட், அடுத்து நிறுத்தினாரு, அது கீழே தன்னுடைய ஹெட்டை தலையில் குனிஞ்சிக்கிட்டு த அகெயின்ஸ்ட் த வால், அந்த வாலுக்கு சுவருக்கு எதிராகன்னு தலையை கீழே தொங்க விட்டாரு. லீன்ட் அப்படின்னா சாட்சிக்கிறது. அண்ட் வித்தவுட் எ வேர்டு, எந்த ஒரு வார்த்தையும் இன்றி, ஹி மேட் எ கெஸ்டர் டு அஸ் வித் ஹிஸ் ஹேண்ட், சைகை தான் காமிச்சார் கையிலேயே, போயிட்டு வரேன் அப்படிங்கிற மாதிரி. கெஸ்டர் அப்படின்னாக்க சைகை, எந்த ஒரு சவுண்டும் இல்லை. ஸ்கூல் இஸ் டிஸ்மிஸ்டு யூ மே கோ, ஸ்கூல் முடிஞ்சிருச்சு நீங்கள் போகலாம் அப்படின்னு சொன்னார். இதுதான் இந்த லெசனுடைய டிரான்ஸ்லேஷன். ஸ்டூடெண்ட்ஸ், இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னு சொன்னால் லைக் பண்ணுங்க, கமெண்ட் கொடுங்க, ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ.